சூரியன் FM 93.5 இரவின் மடியில் பிரபலங்களின் படிக்கட்டுகள். சூரியன் FM 93.5 இது சென்னை சில்ஸின் பிரபலங்களின் படிக்கட்டுகள். கோயம்புத்தூர் பிசியோதெரபி டாக்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் டாக்டர் ராஜா செல்வகுமார் கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார், வருமுன் காப்பது வரவேற்கத்தக்கது. எல்லா பெற்றோர்களுக்கும் கேட்டுக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்க குழந்தை பிறந்து டே 1ல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்க குழந்தைய அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் சொல்லுவாங்க. குழந்தை பிறந்து ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு மைல்ஸ்டோன் அட்டென்ட் பண்ணணும். சோ கழுத்து நிக்கிறதுல இருந்து குப்புற விழுறது, தவழ்றது, உட்கார்றது, நடக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த குறிப்பிட்ட மாசத்துல நடக்கணும். இதுல ஏதாவது உங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இன்னும் 5 மாசம் ஆகியும் கழுத்து நிக்கல, 7-8 மாசம் இன்னும் குப்புற விழல, உட்கார ஆரம்பிக்கல, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க உடனடியா ஒரு பீடியாட்ரிக் டாக்டர் அணுகலாம். அப்படி இல்லைன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட் இல்ல ஸ்பீச் தெரபிஸ்ட் அவங்களை அணுகி ஒரு டீடைல் அசஸ்மெண்ட் பண்ணிக்கணும். உங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வளர்ந்தா சரியாயிரும், ஸ்கூலுக்கு போனா சரியாயிரும், இன்னும் குழந்தைகளோட விளையாண்டா சரியாயிரும், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத நான் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஸ்கூலுக்கு போய் சேர்ந்த அப்புறம் குழந்தை சரியா உட்கார மாட்டுக்கு, ஒரு இடத்துல ஓடிட்டே இருக்கு, துருன்னு இருக்குது, யாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டுக்கு, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட ஏர்லி ஐடென்டிபிகேஷன் எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு தக்கன இம்ப்ரூவ்மெண்ட் அவ்வளவு நம்ம நிறையவே நிகழ்ச்சியின் நிறைவா டாக்டர் ராஜா செல்வகுமார் கேட்கலாம், பெற்றோர்களுக்கு எந்த விஷயத்துல விழிப்புணர்வு இருக்கணும்? இந்த சிறப்பு பெற்றோர்கள், அதாவது ஸ்பெஷல் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிற இல்ல கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையை விடாதீங்க. ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒவ்வொரு சிறப்பு தன்மைகள் இருக்கு. ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைய கூட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அந்த குழந்தை நடந்துருச்சு, அந்த குழந்தை பேசிச்சிருச்சு, நம்ம குழந்தை இன்னும் இப்படி இருக்கு, அந்த மாதிரி கம்பாரிஷன் வேண்டாம். உதாரணங்களை, நல்ல உதாரணங்களை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு சரியாயிருச்சு, நம்ம குழந்தை சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும், பாசிட்டிவா எடுத்துக்கணும். இன்னொன்னு பொறுமையா இருக்கணும். ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், பக்கத்துல அவங்க என்ன சொல்றாங்க, நெய்பர்ஸ் என்ன சொல்றாங்க, கூட இருக்கிற சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க, அதை பத்தி எதுவுமே எடுத்துக்காம ஒரே ஒரு நோக்கம், நம்ம குழந்தைய நல்லபடியா சரி பண்ணணும். சோ அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ, தடைகள் நிறைய வரும். சொந்தக்காரங்க நிறைய சொல்லுவாங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல கோஆபரேட்டே பண்ண மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அதையெல்லாம் மீறி முழு நம்பிக்கையோட தொடர்ந்து தெரப்பிக்கு வாங்க. உங்க குழந்தைகளும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குங்கிறத மனசுல வச்சுட்டு நீங்க செயல்படுங்க. இதுவரைக்கும் சூரியன் எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சியை கேட்டவங்க அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இது பரிசுக்கான நேரம். ஆட்டிசம்னு சொல்ற ஸ்பெஷல் சைல்டு பற்றிய திரைப்படம் ஏதாவது ஒன்னோட பேரை உங்க மொபைல்ல இருந்து CEன்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு அந்த திரைப்படத்தின் பெயரை குறிப்பிட்டு உங்களோட நேமையும் ஊரையும் மறக்காம பதிவு செஞ்சு 585585 அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பிரபலத்தோட சந்திக்கிறேன். ராஜ்குமார்.